ஒரு கிராமத்துல ஒரு கர்ப்பிணி பொண்ணு நரபலி கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அதே ஊரை சேர்ந்த குமரையான ஒருத்தரை கொலை பண்ணிடுறாங்க. தான் அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்த குமரையாவோட தம்பியும் காணாம போயிடுறாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோலாம் வரமாட்டாரு. ஏன்னா தொலைஞ்சு போன தம்பியே நம்ம ஹீரோ தான். ஹீரோ மிஸ்ஸிங் கேஸை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையில் எடுக்கிறாரு. அதை பத்தி விசாரிச்சதுல ஹீரோ தொலைஞ்சு போன அதே டைம்ல அந்த ஊரோட தலைவரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஊர் தலைவர் இறந்து போனனால அடுத்து இன்னொருத்தர ஊர் தலைவர் ஆக்கியிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே 2வது ஊர் தலைவரும் அந்த ஊர் கோயில் முன்னாடி இறந்து போறாரு. ஊர்க்காரங்கெல்லாம் அவர் இறந்ததுக்கு காரணம் கோயிலோட சாபம்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த ஊர்ல சிம்ரன்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் காணாம போன பொண்ணையும் ஹீரோவையோ கண்டுபிடிப்பாரா, இல்லைன்னா ஊர் தலைவரா வர்றவங்க எல்லாம் செத்து போறத கண்டுபிடிப்பாரா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. சபரிமலைக்கு போன ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாரு. இது என்னன்னா, இவ்வளவு நாள் செத்து போனதா நினைச்ச ஹீரோவோட அண்ணன் குமரையாவை கேரளால ஃப்ரெண்டு பாக்குறாரு. செத்து போனதா நினைச்ச அண்ணன் எப்படி உயிரோட இருக்காருன்னு தெரியணும்னா மாவூரி பொலிமேரா 2ங்கிற மூவியோட ஃபுல் வீடியோவை கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.